அதாவது ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தில் முதல் 2 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. இன்னைக்கு பெரியசாமி கேசும் கீழமை கோர்த்து விடுதலை பண்ணது தவறு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. போன வாரம் தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு. அதனால இன்னும் பல தலைகள் உருளும், பார்த்து ரசிப்போம். நான் சொல்றேன், உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா? திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல். நீங்கள் இந்து மத விரோதிகள். அப்ப நீங்க மதவாதம் பண்ணலையா? எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்பு மாலை போட்ட தீய சக்திகள் தானே திமுக. அந்த ஈவேராக்கு தானே செலவச்சுட்டு இருக்கார் இந்த முதலமைச்சர். ஆகவே தமிழ்நாடுதான் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது. ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா நீங்க உங்க ஆட்சி இருக்க போறதே 12 மாசத்துக்கு குறைச்சல். அதனால அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியல, எனக்கு நான் சொல்ல முடியாது. 2 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா? கெஜ்ரிவாலா இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி, அந்த ஆட்சி நீங்க போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. ஸ்டாலின் கொஞ்சம் கூட அதிகமா பேசிக் கொண்டிருக்காரு. அதனால ஸ்டாலின் கொஞ்சம் உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கணும்னா அதிகம் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.